ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒன் டே ட்ரிப்பில் கோவளம் பீச் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மாமல்லபுரத்துக்கு ஈஸியாக ரூட் வழியாக கிளம்பிட்டோம். மாமல்லபுரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ டீ குடிச்சிட்டோம். மாமல்லபுரத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த அர்ஜுனன் தபசு தான். இந்த புடை சிற்பம் மகாபாரத புராண கதைகளை மையமாக வச்சு செதுக்கியிருக்காங்க. இந்த சிற்பத்தை ஒட்டியே முற்றுப்பெறாத குடைவரை கோயில் ஒன்று இருக்குது. அதான் இது. இந்த சிற்பத்தோட ஹிஸ்ட்ரியை தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டுக்கலாம். இந்த சிற்பத்தில் யானைக்குள்ளேயே குட்டி குட்டி யானைகள்லாம் இருக்குது பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த சிற்பத்தை நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், நல்லா பாருங்கள். அதில் வந்து யானைகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நாய், ஆடு, மான், யாழின்னு சொல்கிறப்ப அந்த விலங்கு இதெல்லாம் இருக்குது. இந்த சிற்பங்கள் ஃபுல்லாக ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பாறைகளை ஒட்டியே முற்றுப்பெறாத குடைவரை கோயில் ஒன்று இருக்குது. அதோட ஹிஸ்ட்ரி இந்த போர்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடற்கரை கோயில். இந்த பிளேஸ் ரொம்ப அருமையான இடம். இந்த கடற்கரை கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு சைடு புல்வெளியில் யாரும் உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, 2 செக்யூரிட்டி போடிச்சிருப்பாங்க. அது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே உட்காந்துக்கலாம், நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த சைடு தான் இருக்கும். இந்த சைடு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபோட்டோக்கு வந்து அந்த கடற்கரை கோயில் அவ்வளோ அழகாக தெரியணுங்கிறதுக்காக அந்த சைடு புல்வெளியில் யாருமே போகவே கூடாது, அனுமதி கிடையாது. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். இந்த கோயிலோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் பேக் சைடு 3 சைடுமே கடல் தான் இருக்குது. கடற்கரை கோயிலுக்கு போகிற வழியில் என்ட்ரன்ஸில் இந்த கடற்கரை கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரியும் பக்கத்தில் QR கோடு கொடுத்துருப்பாங்க. அதில் ஆடியோ ஃபார்மேட்லேயே கேட்டுக்கலாம். தூரத்துல இருந்து இந்த கடற்கரை கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ்அப் வச்சு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பறவைகள்லாம் அழகாக பறந்து வந்து உட்கார்றது, மறுபடியும் பறந்து போகிறது, அந்த மாதிரியான இயற்கை காட்சிகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் போனது ஈவினிங் டைமு. ஸோ அந்த ஈவினிங் டைமில் பக்கத்தில் கடல் காற்று சிலு சிலு சிலுன்னு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த இடம் கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் நுழையும் போது சைடில் இருந்துச்சு. படிக்கட்டெலாம் அமைச்சு ஒரு சின்ன குழியில் ஃபுல்லாக தண்ணி நம்பி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தூண் மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தா ஒரு காலை கீழே குனிஞ்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அங்கே இருக்க அந்த கல்லால் அமைச்ச அந்த சுவர்களில் அந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக செதுக்கிருக்காங்க. நந்தியாக நிறைய நந்தி இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த போர்டில் கல்வெட்டில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கல்வெட்டு. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். பாய்.